டிராபிக் ராமசாமி என அழைக்கப்பட்ட KR ராமசாமி ஒரு புகழ்பெற்ற இந்திய பொதுநல சேவகர் ஆவார். சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் உடனே களம் புகுந்து போக்குவரத்தை சீர்படுத்துவது இவரது வழக்கம். இதனால்தான் இவருக்கு டிராபிக் ராமசாமி என்ற பெயர் வந்தது. பொதுமக்கள் நலன் கருதி பல்வேறு பொதுநல வழக்குகளை தொடர்ந்து பல நல்ல செயல்களுக்கு வித்திட்டவர். அவ்வழக்குகளில் வழக்கறிஞர் துணையின்றி தானே வாதாடுவது என்கிற நடைமுறையை கடைபிடித்தவர். இவரது முறையான கல்வி 12ஆம் வகுப்புடன் முடிந்தது. பின்னர் பிரித்தானியா இன்ஸ்டிடியூட் மும்பை கல்வி நிறுவனத்தில் அஞ்சல் வழி மூலம் துணித்துறையில் AMIE பட்டம் பெற்றார். ஊர்காவல் படையிலும் முன்பு பணியாற்றியுள்ளார். ஆரம்பத்தில் ராமசாமி தானே முன்வந்து சென்னை பாரிமுனையின் முன்னால் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதில் உதவி செய்தார். ஆகவே காவல்துறை இவருக்கு ஒரு அடையாள அட்டையை வழங்கியது. அது முதல் டிராபிக் ராமசாமி என்று அழைக்கப்படுகிறார். இவர் தமிழக சமூக ஆர்வலர்களின் முன்னோடி என்று போற்றப்பட்டார். டிராபிக் ராமசாமி ஏராளமான பொதுநல வழக்குகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். 2002இல் சென்னையில் அதிக எடை ஏற்றிக்கொண்டு கட்டுப்பாடில்லாமல் ஓடிய மீன் ஏற்றும் வண்டிகளுக்கு எதிராக நீதிமன்ற தடை பெற்றவர் இவரே. சென்னையில் அனுமதி இல்லாமல் பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டியவர்களுக்கு எதிராக பல வழக்குகள் போட்டு பல கட்டிடங்களை இடிக்கி வைத்தார். பல கட்டிடங்களை செயலிழக்க செய்தார். கட்டிடங்கள் கட்டுவதில் ஒரு முறைமை உருவாக இது வழிவகுத்தது. சென்னையில் கட்டப்படும் எல்லா கட்டிடங்களும் வாகனங்கள் நிறுத்தும் வசதிகளுடன் மட்டுமே கட்டப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற ஆணையினையும் இவர்தான் பெற்றார். இது இன்று தமிழகம் முழுவதும் பரவலாக அமல் செய்யப்படுகிறது. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2015 ஸ்ரீரங்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2015ஆம் ஆண்டு சென்னை RK நகர் தொகுதியில் வேட்பாளராக தனித்து நின்றார். இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகளே போட்டியில் இறங்கவில்லை. 2021 மார்ச் மாதம் இறுதி வாரத்தில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட ராமசாமி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஏற்கனவே அவர் இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததால் எளிதாக மூச்சுவிட செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டது. இந்நிலையில் 2021 மே 4ஆம் நாளன்று டிராபிக் ராமசாமி மாலை இயற்கை எய்தினார். இன்றைய சான்றோர் சரித்திரம் நிகழ்ச்சியில் அவரது நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம். இப்ப நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகைகளில் ஒருவரான த்ரிஷா பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். த்ரிஷா அவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்கள்ல கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கதாநாயகியாக திகழ்ந்து வராங்க. 1999 வெளியான ஜோடி திரைப்படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2002 வெளியான மௌனம் பேசியதே திரைப்படம் மூலமா கதாநாயகியாக அறிமுகமானாங்க. த்ரிஷாவுக்கு வெற்றி தந்த படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி, கில்லி, மங்காத்தா, விண்ணை தாண்டி வருவாயா, 96 மற்றும் பொன்னியின் செல்வம். இந்த திரைப்படங்கள் மூலமா பெரும் புகழை அடைஞ்சாங்க. 1999 மிஸ் சென்னை பட்டம் வென்றாங்க. கலைமாமணி விருது மற்றும் ஏராளமான பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றிருக்கிறாங்க. அவங்க பிறந்த நாளான இன்னைக்கு இன்னும் நிறைய படங்கள் அவங்க நடிச்சு நிறைய அவார்ட் வாங்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.